கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாகப் பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. திரவப் பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என ஔவையார் பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இப்போ தொல்காப்பியத்தில் வந்த செய்யுளையும் இங்கே போட்டிருக்காங்க. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். நிலம் புரியுது, தீ புரியுது, நீர் புரியுது, வளின்றது காத்து, விசும்புன்றது வானம். இந்த 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு தொல்காப்பியத்தில் வந்த வரிகள். அடுத்து கார் 40 கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி அப்படின்னு கார் 40 அப்படிங்கிறதுல கடல் நீர்னா இந்த உலகத்தை மொத்தமும் கடல் நீர் சூழ்ந்துள்ள ஒரு உலகம் அப்படின்னு இதில் போட்டிருக்கு. அடுத்து நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு, ஊசி கொண்டு தைத்ததை பற்றி சொல்லியிருக்கு. அது அடுத்து வருது. இப்போது இங்கேயும் நீங்கள் இந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். பின்னர் மேகம் குளிர்ந்து இந்து மழையாக இங்கே பா வரும்போது இந்த சந்தி இப்போ வருது. இங்கே இந்த தொடர்பு, இந்த 2 சொல்லையும் தொடர்பு படுத்துவதற்காக இப்போங்கிறது வருது. இதுக்கு மேலேயும் இலக்கண குறிப்பு இருக்குது இதுக்கு. இருந்தாலும் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சொல்லையும் தொடர்பு படுத்துவதற்காக இப்போங்கிற சொல் ஒன்று, இந்த எழுத்து ஒன்று இந்த இடத்துல போடுறோம். மழையாக இதுதான் சந்தி எழுத்து. இந்த சந்தி எழுத்து இதுக்கும் தொடர்பை தரும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், இங்கே இலக்கியங்களான என்ற இடத்துல இந்த ஆன, சின்னனா, திருக்குறள், கார் 40, திருப்பாவை, இந்த கால் புள்ளிலாம் வரும்போது எப்படி படிக்கணும்? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை இப்படி இடைவெளி விட்டு படிக்கணும். முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டு உள்ளது. திரவ பொருட்களை இங்கே பாருங்கள். இந்த சொல்லையும் சேர்க்க இந்த வல்லின எழுத்து. இது கசட தபறங்கிறது வல்லின எழுத்து. பொதுவாக வல்லின எழுத்துக்கு முன்னாடி வலிமிகும் அப்படிங்கிறத ஒன்று நாம் மனசில் வச்சுக்கணும். எங்கெல்லாம் வல்லின எழுத்து வருதோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அழுத்தி தான் சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த அழுத்தின ஓசை வரணுங்கிறதுக்காக அங்கே அந்த வல்லின எழுத்தை மெய்யெழுத்து, வல்லின எழுத்தில் உள்ள மெய்யெழுத்தை இங்கே நம்ம போடுறோம். இங்கே பாவன்ற ஓசைக்கு அந்த ஓசையை அழுத்தி சொல்கிறதுக்காக அதே சமயம் இதுக்கும் ஒரு தொடர்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இப்புங்கிற இந்த இடத்துல இந்த சந்தியை போடுறோம். இங்கே அளவை சுருக்க முடியாது. இங்கே கசட தப்பற, இங்கே வல்லின எழுத்தா, இங்கே இச்சு போடுறோம் என்ற அறிவியல் கருத்து. அப்புறம் ஆழ அமுக்கி முகக்கினும் இது செய்யுள் படிக்கிறோம் என ஔவையார் பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அவு என்ற ஓசை ஔவையார் அப்படிங்கிறத சொல்லணும். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது, இந்த புண் என்ன வருது? இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிறம் வரும்போது நீ இது ரெண்டுமே 3 சுழி. ஊசியால் தைத்த செய்தி 10 என்னும் நூலில் இடம்பெற்று உள்ளது.